அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்கள் ஏதாவது இருக்குது, அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயம் நடக்கிறதுக்காக நான் எத்தனை முறை ட்ரை பண்ணிட்டேன், அது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, நானும் நிறைய பரிகாரமும் செஞ்சுட்டேன் ஆனால் பழிக்கவே மாட்டேங்குது, நிறைய தெய்வத்திடம் வழிபாடு செஞ்சுட்டேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, கை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இந்த மாதம் பாருங்கள், இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம். அதாவது நாம் இப்போது விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறோம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கும்போதே நமக்கு அது பலன் கொடுத்துரும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கே அவ்வளோ சிறப்பு. அப்படி இருக்கும்போது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமான இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு 100% வெற்றியை கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் நம்மளுடைய சேனலில் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் பதிவுகள் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம செய்கிறது சிறப்பு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் வருதுங்க. 24 நிமிடங்கள்னு சொன்ன உடனேயுமே நீங்கள் அது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டுங்க. இந்த டிசம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது என்பது குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வரும். ஒரு 24 நிமிடம் இருக்கும். அந்த 24 நிமிடத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு முன்ன பின்ன காலதாமதம் ஆகும். அது மற்ற மாதங்களில் நீங்கள் வழிபாடு செஞ்சுருக்கும் போது அப்படி இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த மார்கழி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே நிறைய பேர்த்துக்கு அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் சந்தேகம் இருக்குது. நான் மறுபடியும் ஒரு முறை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அபிஜித் முகூர்த்தங்கிறது நமக்கு மதிய நேரத்தில் வரும். அதாவது மதிய நேரம்னு சொல்கிறத விட காலையில் 11:45 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டு 12 மணி 20 நிமிஷம் 12:15 இந்த மாதிரி வரும். அதாவது உச்சி வேலையில் வரும். சூரியன் உதயத்திற்கும் மறைவுக்கும் அந்த நடுப்பகுதியில் வரும். இது நமக்கு தினமுமே வரும். ஆனால் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இடைப்பட்டு வரும். 24 நிமிஷம் தான் இருக்கும். இந்த நட்சத்திரம் குறித்து கேலண்டர்லலாம் எங்கேயுமே விளக்கமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், இது வெற்றிக்குரிய நட்சத்திரம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு பலன் கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால இதை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் பீலியில் மறைச்சி வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய அற்புதம் மற்றவங்களுக்கு தெரியாமையே போயிருமே, நல்லவங்களுக்கு தெரியாமல் போயிருமே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பும்போது சரி, இதை உத்தராடத்தினுடைய 4ஆம் பாதத்திலும் திருவோணத்தினுடைய முதல் பாதத்திலையும் இதில் 12 அதில் 12 மொத்தம் 24 நிமிடமாக நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த 24 நிமிஷத்தில் மற்றவங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதன்படி தான் நமக்கு இப்போவும் அந்த நேரம் வருதுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம், விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதலாம். இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ டிசம்பர் மாதத்திற்குடான அபிஜித் நட்சத்திரம் நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 5:20 அப்படிங்கும்போது இது தொடங்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 5:44 வரைக்கும் இருக்குது. அதாவது 5:20 5:44 வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்டடுன்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்ட்டு. நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு வந்திருக்குது. அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்குது. மேலும் அந்த அன்னைக்கு நமக்கு வளர்பிறை சதுர்த்தியும் இருக்குது. வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு
பெற வேண்டிய நாள்னு பார்க்கும்போது வளர்பிறை சதுர்த்தியை சொல்லலாம். மேலும் சொந்த வீடு அமையணும், கடன் தீரணும், திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணுங்கும் போது நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செய்வோம். கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமையிலையும் இது வந்து அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த பவர்ஃபுல்லான நாளில் வரக்கூடிய பவர்ஃபுல்லான நேரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நேரத்தை இந்த முறை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் இந்த முறை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும். இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். காலையில் 5:20 இருந்து 5:44 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பீரியட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தின் முன்போ அல்லது விநாயகப் பெருமான் முன்போ நீங்கள் ஒரு செம்பருத்தி இலை கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த செம்பருத்தி இலையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு மண்ணகல் வந்து வச்சு அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இப்போது அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க. உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றிலை வந்து பயன்படுத்திக்கலாம். செம்பருத்தி இலை ஏன் பயன்படுத்த சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் உகந்தது, விநாயகப் பெருமானுக்கும் அந்த செம்பருத்தி பூவே உகந்ததுன்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய இலையும் வந்து உகந்தது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி இலை ரெடி பண்ணி வச்சு அதில் வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. வழக்கம் போல் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கோங்க. செம்பருத்தி இலை கிடைக்காத ஊரில் இருக்கிறவங்க வெற்றிலையை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை பூஜை அறையில் ஏற்ற முடியாது. ஆனால் நீங்கள் குளிச்சிட்டோ அல்லது முகம் கை கால் கழுவிட்டோ ஹாலில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த தீபத்தை உங்களுக்கு முன்னாடி கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைக்கிறதே சிறந்த பலனை வந்து கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு மாதம், அதாவது பெருமாள் கிருஷ்ணர் எல்லாருமே ஒன்று தான். மார்கழி மாதங்கள் அவங்களுக்கு உகந்தது தான். அந்த மாதத்தில் வரக்கூடிய, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்து அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் கூட இந்த முறை மிஸ் ஆகாது. அவசியம் வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இன்னும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்தெந்த மாதிரியெல்லாம் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த முறை நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இலை வந்து உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதுனால இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.